இந்த வேளையில் கூட இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு தெரியும். ஒருவர் எங்களுடைய இந்த ஸ்கூலில் வந்து படித்தாருன்னு ஜோஷ்வா பாஸ்டர் இப்போ தான் சொன்னார் என்கிட்ட முதல் ஆரம்பித்தவர் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வி வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேனி அண்ட் ஸ்டெல்லா ரொமோலா. ப்ளீஸ் வெல்கம் them to the stage. கைகளை தட்டி வரவேற்கலாமா? நம்மளுடைய பிள்ளைகள் நடனம் ஆடினாங்க குட்டி குட்டி பூவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி குட்டி பூவாய் பாடின சகோதரி அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போமா எல்லாருமே லெட்ஸ் வெல்கம் நம்ம எல்லாம் கை தட்டி நல்லா ஜோரா. ஸ்வீட்டி அக்கா, என் பொண்ணே வந்து ஒரு ஸ்வீட்டி ரசிகை தான். ஆக்சுவலாக நான் டேனிக்கு அப்போல்லாம் அனுப்பி விடுவேன் உங்கள் பாட்டெல்லாம். ஸோ கடவுளுக்காக நிறைய பாடியிருக்கீங்க. we are so happy to welcome you today here. So over to Mrs. Sujata. Good evening all. இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் தம்பி டேனி அவர்களையும் அவர்கள் துணைவியார் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். டேனி அவர்கள் ஒரு சிறந்த பாடகர், நல்ல ஒரு மியூசிஷியன், ஒரு வர்ஷிப் லீடர். அதே போல் அவருடைய துணைவியாரும் ஒரு நல்ல பாடகி, ஒரு நல்ல வர்ஷிப் லீடர். அவர்கள் இந்த பகுதியிலே அவங்களுடைய ஊழியம் தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் ஜோஷ்வா பாஸ்டர் அவருடைய மகன். இந்த கிறிஸ்துமஸ் இந்த நாளிலே உங்களை இருவரையும் வருக என வரவேற்கின்றேன். அவர்களை வரவேற்கும்படி வசந்தி ஆண்டியும் பிரசிடென்ட் சுனிதா அவர்களும் வரவேற்பார்கள். இந்த நாளிலும் நம்மோடு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூற வந்திருக்கிற இவர்களை ஒரு விசை கூட நல்லா கைகளை தட்டி நம்ம வரவேற்கலாமா? கிரைஸ்ட் ஃபேத் ஹோம் சார்பாக கிறிஸ்துவ நம்பிக்கை இல்ல குழந்தைகள் எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கலாமா? ஒரு நிமிஷம். கிரைஸ்ட் ஃபேத் ஹோம் பிள்ளைகள் எல்லாருமே, பிள்ளைகள், பெண்கள், கிரைஸ்ட் ஃபேத் ஹோம் எல்லாருமே. ஓகே, நாங்கள் எங்களுடைய கிரைஸ்ட் ஃபேத் ஹோம் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணிட போகிறோம். ஓகே, ரெடி? 1 2 3 கோ. Thank you. Over to Danny and Stella. உங்களை ஒவ்வொருவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். We want to thank Mrs. Sunitha for inviting us and having us both here today. It's such an honor, and even now we want to remember dear Mrs. Maida Raja for all her service in this place to so many people she has served, and it's such an honor to be here. இன்றைக்கும் நாங்கள் சில பாடல்கள் பாடி இந்த கிறிஸ்மஸ் தினத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். அண்டு சின்ன பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன கதையும் சொல்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? உங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா? எத்தனை பேருக்கு கதைன்னா பிடிக்கும்? ஓகே. எத்தனை பேருக்கு சாங்ஸ் பிடிக்கும்? பாட்டு பாட யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு சின்ன சாங் பாடணும் அப்படின்னு விரும்புகிறேன். சின்ன பிள்ளைங்களாம் எந்திச்சு நிற்கிறீங்களா? எல்லோரும் ஒரு ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாம் ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? ஓகே. ஸோ இந்த பாட்டில் இருக்கிற வரிகள் என்ன அப்படின்னா, இயேசு நம் வாழ்க்கையில் இருந்தாலே போதும். ஓகேயா? நம்ம வாழ்க்கையில் இயேசுவாமி இருந்தால், ஏசப்பா இருந்தால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும். நமக்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நமக்கு எல்லா காரியத்துலேயும் வெற்றியை தருவார். ஓகேயா? உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸை தருவார், சந்தோஷத்தை தருவார், அன்பை தருவார், உங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் வெற்றியை தருவார்.
உங்கள் கூட எப்பவுமே இருப்பார். இந்த ஏசப்பா இந்த கிறிஸ்மஸ் தினத்துலேயும் அதுதான் கொடுக்க வந்திருக்கிறார். ஸோ இப்போ நம்ம பாடுவோமா? ஏசு நம் வாழ்க்கையில் இருந்தாலே போதும். இந்த சாங் நான் பாடும்போதும் நீங்கள் என் கூட சேர்ந்து ஆக்ஷனோட பண்ணுறீங்களா? ஓகேயா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஏசு பண்ணுங்க எல்லாரும். ஏசு நம் வாழ்க்கையில் இருந்தாலே போதும். ஓகேயா? 2 கை வச்சு பண்ணணும், சரியா? ஏசு நம் வாழ்க்கையில் இருந்தாலே போதும். ஓகேயா? பாய்ஸ் ரெடியா? எல்லாரும் பண்ணலாமா சேர்ந்து? இன்னும் 1 more டைம். ஏசு நம் வாழ்க்கையில் இருந்தாலே போதும். ஓகேயா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இந்த பாடல பாட போறோம். கை தட்டுவோமா? கை தட்டி சந்தோஷமாக பாடுவோம். சேர்ந்து பண்ணுவோமா? இயேசு நம் வாழ்க்கையில் இருந்தாலே போதும். இயேசு நம் வாழ்க்கையில். Good job. இயேசு நம் வாழ்க்கையில் இருந்தாலே போதும். இயேசு நம் வாழ்க்கையில். கை தட்டி பாடுவோம். இயேசு என்னோடு இருப்பார், வெற்றி பெறுவேன், கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலே போதும். இயேசு நம்
ஜாப் எவ்ரிபடி. உட்காந்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஓகே, எத்தனை பேருக்கு ஸ்டோரி பிடிக்கும்? ஓகே. ஸோ ஒரு ஊரில் ரொம்ப நாள் முன்னாடி ரஷ்யான்ற ஊரில் இந்த ஸ்டோரி நடந்துச்சான். ஓகே, 2 பேர் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் தள்ளப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு கதை சொல்ல போயிருந்தாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா, அவங்க தனிமையாக தான் இருந்தாங்க. ஓகேயா. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு கிறிஸ்மஸ் டைம் அப்போது போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க போயிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரி தெரியும்? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வரும்போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்கிட்டில் பார்த்தோம்ல. எத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும்? மேரி, ஜோசப், ஷெப்பர்ட்ஸ், இந்த வாய்ஸ் மேன், அந்த 3 கிங்ஸ்லாம் வந்த ஸ்டோரி. ஓகே. ஸோ அந்த கதையை இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். எப்படி அந்த ஷெப்பர்ட்ஸ்க்கெலாம் ஒரு ஏஞ்சல் வந்து ஏசு பிறந்திருக்கிறார் அப்படின்ட்டு அந்த நியூஸ் சொன்னது. அப்புறம் அந்த 3 கிங்ஸ்க்கு ஒரு ஸ்டார் ஸ்கையில் வந்ததை அவங்க பார்த்தாங்கல்ல, அந்த ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜோசப் அண்ட் மேரியும் அந்த ஸ்டேபிளில் எப்படி அந்த ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு இடம் கிடைக்கல தங்குறதுக்கு. அப்போது அவங்க ஒரு ஸ்டேபிளில் அனிமல்ஸ்லாம் தங்கியிருந்த இடத்துக்கு அவங்க போய் அங்கே தான் ஜீசஸ் பிறந்தார். அந்த ஸ்டோரியை அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரி சொல்லி முடிக்கும் போது எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும், அந்த ஆர்ஃபனேஜில் இருந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரு பேப்பர், அப்புறம் அந்த கார்ட்போர்ட், சின்ன வுட்டன் ஸ்டிக்ஸ்லாம் கொடுத்து அந்த ஏசப்பா எப்படி அந்த மாட்டு தொழுவத்தில் அவர் வைத்திருந்தாங்களோ அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த மேஞ்சரை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களாம். இந்த ஸ்டிக்ஸு, அந்த பேப்பரு, அப்புறம் ஏசப்பா மாதிரி ஒரு பேபி டால் பண்ணுறதுக்கு அந்த பேப்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாரும் அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க ஒருத்தரும் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த பேபி ஜீசஸ் மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த 2 பேர் அந்த கதை சொன்னாங்கள்ல, அவங்க பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த அந்த சின்ன பெட்டில் வந்து 2 பேபி ஜீசஸ் டால் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்க. அவன் செஞ்சு வச்சுருந்தான். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன இந்த பெட்லையே 2 டால் இருக்குது, ஒரு பேபி ஜீசஸ் தானே வைக்கணும், ஏன் 2 டால் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னானோ, நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், எனக்கு சின்ன கிஃப்ட்டும் உமக்கு கொடுக்க இல்லை. இந்த வாய்ஸ்மென்லாம் கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த ஷெப்பர்ட்ஸ்லாம் கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் எனக்கு உங்ககிட்ட கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொன்னார். எனக்கு உங்கள் கூட தங்கணும் அப்படின்ட்டு, உங்கள் கூட நான் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு கிஃப்ட் இல்லைனாலும் நான் உங்கள் கூட தங்க முடியுமா, நான் உங்க கூட இருக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் கேட்டானா. அப்போது ஜீசஸ் சொன்னார், அவங்க கொண்டு வந்த கிஃப்ட்ஸு ஓட நீ என் கூட தங்குறது தான் மிகப்பெரிய கிஃப்ட். அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். நீ என் கூட இருந்தால் போதும், வா என் கூட நீ எப்போவுமே இருந்துக்கலாம், நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன் அப்படின்ட்டு ஏசப்பா சொன்னாராம். அப்போது அந்த பையன் யோசித்தான், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஆனால் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு என் கூட அவர் எப்போவுமே இருப்பார், அது அவருடைய பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு அவர் சொன்னார். நான் எப்போவுமே ஏசப்பா கூட இருக்க போகிறேன் அப்படின்றதுனால தான் ஏன் டாலை ஏசப்பா டால் பக்கத்தில் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் சொன்னானாம். அதே மாதிரி தான் ஏசப்பா இன்றைக்கு உங்கள் கூட எப்போவுமே இருக்கணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். வேதத்தில் நம்ம மத்தேயு
1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஏசப்பாவுடைய பேர் இம்மானுவேல் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கிறது. இம்மானுவேலோட மீனிங் யாருக்கா தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். கரெக்ட். இம்மானுவேலாக ஏசப்பா இருக்கிறதுனால அவர் எப்போவுமே நம்ம கூட இருப்பார். எப்போவுமே நம்ம கூட இருப்பார். நீங்கள் சொல்லலாம், எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, எனக்கு யாரும் நேசிக்க இல்லை, நான் தனிமையாக இருக்கேன், என்னை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்குறாங்க, எனக்கு அன்புன்றது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் குட்டீஸாக இருக்கலாம், இல்லை பெரியவங்களாக இருக்கலாம், நீங்கள் இதை சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இம்மானுவேலாக இருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கணும்ன்ட்டு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கும் ஏசப்பா உங்க கூட எப்பவுமே இருப்பார். ஏன்னா அவர் பேர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸோ இன்றைக்கும் நீங்கள் என்றைக்குமே நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு சொல்லவே கூடாது. ஏன்னா ஏசப்பா உங்கள் கூட எப்பவுமே இருக்கிறார். நீங்கள் தனிமையாக இருக்க போகிறதே இல்லை. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு விரும்புகிறேன். எல்லாம் கண்களை மூடலாமா? ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, இன்றைக்கு நீர் இம்மானுவேலாக இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்தீரப்பா. உம்முடைய மகிமை எல்லாவற்றையும், சந்தோஷத்தை எல்லாவற்றையும் விட்டு விட்டு எங்களுக்காக இந்த பூமியில் நீர் பாலகனாக பிறந்தீரப்பா. எங்களுடைய பாவங்களை சுமக்க வேண்டும் என்று நீர் பிறந்தீர் சுவாமி. அதற்காக நன்றி அப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீக்கி நீர் எங்களை சுத்திகரியும் அப்பா. நீர் எங்கள் கூடவே நீர் இரும் அப்பா. இம்மானுவேலாக எப்பொழுதும் இரும் சுவாமி. இந்த தனிமை என்றைக்கும் நாங்கள் உணரவே கூடாது அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உணரவே கூடாது சுவாமி. நீர் எப்பவுமே அவர்கள் கூடவே இரும் அப்பா. உம்முடைய பேரின்படியே நீர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்றின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இரும் சுவாமி. அவர்களை காத்துக்கொள்ளும் அப்பா. உம்முடைய ஞானத்தை தாரும், உம்முடைய சுகத்தை தாரும், உம்முடைய ஆரோக்கியத்தை தாரும் அப்பா. எல்லாவற்றிலும் வெற்றியை காண உதவி செய்யும் அப்பா. இந்த கிறிஸ்மஸின் சந்தோஷத்தை அவர்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது நீர் வையும் அப்பா. வையும் அப்பா, வையும் அப்பா. அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீர் சந்தோஷத்தை இன்றைக்கு தருகிறதுக்காக நன்றி சுவாமி. எங்களோடு நீர் எப்பொழுதும் இருமப்பா, இருமப்பா. அவர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். ஓகே, எத்தனை பேர் கதை கரெக்டாக கவனிச்சிங்க? இப்போ நான் குவெஸ்டின் கேட்க போகிறேன். நான் தான் ஹெட் மாஸ்டர். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது. சரி, ஸ்டெல்லாக்கா என்ன கதை சொன்னாங்க? யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்ப்போம். குட்டியாக ஸ்வீட்டாக டக்குன்னு சொல்லிடணும். ஓகே, அந்த பாப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஃபுல்லாக தெரியும்ல உனக்கு கதை? ஓகே, ஸோ நான் ஒரு சின்ன காரியம் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். மெசேஜ் இல்லை, யாரும் பயந்துடாதீங்க. ஸோ டாடி சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரீ ஸ்கூல்னு நினைக்கிறேன், இங்கே தான் என்னோடய ஸ்கூலிங் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜுன்னு சொல்லலாம், இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் நிறையா ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன். அதில் லிஸ்ட்டில் ஒரு ஸ்கூல் இங்கேயும் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இந்த இடத்துல, இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ சொல்ல போனோன்னா, எங்கள் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கும் போது ஐ திங்க் ஒரு 6 months இங்கே கரெக்டாக ரெடி 6 months போல் இங்கே தான் எங்கள் சர்ச் சர்வீஸ் நடந்துச்சு. ஸோ அந்த டைம் ஃபுல்லாக நான் இங்கே தான் இருந்திருந்தேன். அண்ட் இங்கே பசங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கி நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பெரிய பேக்ஸ் ஃபுல்லாக இங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே நல்ல யூத் கேம்ப்ஸ் நடக்கும். அப்போது ஒரு 3 days 4 days கேம்ப்லாம் நடக்கும். அதை வந்து நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். காம்படிஷன்ஸ், நிறையா காம்படிஷன்ஸ் நடக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம ஜெரியோட சைஸில் இருக்கும்போது நினைக்கிறேன், ஜெரியோட சைஸ், ஜெரி மேலே வா. ஜெரி வந்து என்னோடய ரீசெண்டாக நான்
கீபோர்ட் கிளாஸ் எடுத்துருக்கும் போது என்னோடய ஸ்டூடெண்ட் அவன். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுக்கிட்டு இருந்தான். நிறையா டவுட்ஸ்லாம் கேட்பான், என்னையே குழப்பி விட்ற மாதிரி நிறையா டவுட்ஸ்லாம் கேட்பான். இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சு, இது ஏன் இப்படி வாசிக்கணும்னு என்னையே குழப்பி விட்ருவான். ஸோ அந்தளவுக்கு பயங்கரம் ஸ்மார்ட்டான பர்சன். ஸோ ஜெரியோட சைஸில் இருக்கும்போது நினைக்கிறேன், நான் 2nd or 3rd படிக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே யூனிஃபார்மோடு இங்கே வந்தேன். இங்கே ஒரு பெரிய சிங்கிங் காம்படிஷன் நடக்குது. ஐ திங்க் ஒரு 200 பார்ட்டிசிபெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அதில் இருக்கிறதுலே சின்ன பையன் நான் தான். லேட்டாக வந்ததும் நான் தான், சின்ன பையனும் நான் தான். வந்து தாவீது எப்படி கூழாங்கல்ல சுற்றி கோலியாத்தை சுருட்டி அடித்தானோ அது மாதிரி அத்தனோண்டு சைஸில் வந்து எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ என்னோடய சிங்கிங் கெரியரும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ திங்க் என்னோடய மியூசிக் கெரியரும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். யூத் கேம்பில் நான் இங்கே இந்த இடத்துல நின்று வாசித்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே நின்று நிறையா பாட்டு வாசித்துருக்கிறேன். சுனிதாக்கா நான்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறோம். நிறைய மெமரிஸ் இருக்குது, சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் லைக் இந்த வயசில் நான் என்ன ஆக போகிறேன், எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொஸ்டின் மார்க்கோடு இருக்கலாம், ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். பட் ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம்தான் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. நான்லாம் அந்த வயசில் யோசித்து பார்க்கவே இல்லை என்னோடய லைஃப் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரும், ஆண்டவர் என்னை இவ்வளோ உயர்த்துவார்னு நான் எண்ணத்தில் கூட நினச்சி பார்க்கல. பட் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என்னோடய கெரியர்லேயும் சரி, நான் செய்கிற மினிஸ்ட்ரிலையும் சரி ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன், ஒரு நல்ல பேரோட ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறாரு. அண்ட் நீங்கள் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி கடந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு அருமையான மனைவியை கொடுத்து, உங்களுக்கு தெரியும் ஸ்டெல்லா ரமோலா. ஸோ என்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஸோ அதுபோல் நீங்களும் இங்கே உட்காந்துருக்க எத்தனையோ பேர் பெரியவங்களாக கூட இருக்கலாம். எனக்கு இத்தனை வயசு ஆச்சு, என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குது, இதுக்கு என்ன தான் ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், கொஸ்டினோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன். நீங்கள் இங்கே டான்ஸ் ஆடினாங்க, அவர் வந்து அப்புறம் போகிற தேவனை போல் இருந்தாலும் அவங்க உங்கமே நோக்கமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை மறக்கவே மாட்டார். ஸோ பயப்படாமல் இருங்க. ஆண்டவர் இந்த டைம்லேயும் கூட, இந்த டிசம்பர் மாதம் வந்துடுச்சு, இன்னும் ஒரு 2 வாரத்தில் நம்ம இந்த ஆண்டையும் முடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். எதுவுமே நடக்கலையே, நான் ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை பிடித்துக்கொள்ள, அதை வாங்கிக்கொள்ள நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, வாஞ்சியாக இருங்க. ஆண்டவர் லாஸ்ட் மினிட்டில் கூட ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எங்கள் வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதுக்கு மேலே டபுள் மடங்காக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன். அண்ட் அது போலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? சில கைகளாக தான் பார்க்குறேனே. ஓகே, இந்த நேரத்தில் கூட ஒரு பாடலை உங்களுக்கு பாடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. அப்படி இல்லாட்டி கை தட்டி எங்கள் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம்.
சொல்லுவோமா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரிய. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much. எவ்வளோ அழகான ஒரு பாடல் இல்லை? நிச்சயமாகவே எதுக்கு முடிவு உண்டு? எதுக்கு? நம்ம கிரைஸ்ட் ஃபேத்தோமில் பார்த்தா நிறைய பேர் வந்து அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்திருக்கோமா? இதுக்கு மேலே வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பைபிள் படிக்கும்போது ஒரு விஷயம் யோசிப்பேன். பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்குது, தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்போ நான் யோசிப்பேன், நான் பெருசாப்பெல்லாம் எனக்கு தெரியாது, தகப்பனும் தாயும் கூட கைவிடுவாங்களா? ஏன்னா நான் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நல்லா எங்கள் அப்பா பற்றி தெரியும், நல்ல ஒரு லக்ஸுரியாக எங்களை வளர்த்தாரு, எல்லாமே காரில் போகிறது வர்றது எல்லாமே இருக்கும். எங்கள் அம்மாவும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்போது அப்பா அம்மா கைவிட்டுருவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. அப்புறம் பார்த்து தான் நான் கிரைஸ்ட் ஃபேத்தோமுக்கு நான் 7 வயசு இருக்கும் போது இந்த இல்லத்தை எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு பெருசாக தெரியாது, குட்டி குட்டி பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை குழந்தைங்க, ஒரு நாள் ரோட்டில் தூக்கி போடப்பட்ட குழந்தைங்க. யார் கைவிடுறா? யார் கைவிடுறா? ஒரு குழந்தை வந்து ரோட்டில் தூக்கி போடப்பட்டா யார் கைவிடுறாது? பெற்ற தாயும் தகப்பனும். ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்களால வளர்க்க முடியல, அவங்களால படிக்க வைக்க முடியல, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளில் எங்களுடைய இல்லத்தில் ஒரு நாள் குழந்தைகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 10 குழந்தைகள் இருக்காங்க. இப்போது மேலே ஒரு நாள் தூக்கி போடப்பட்ட குழந்தைகள், ஒரு நாள் 2 நாள் குட்டி குட்டி குழந்தைங்க வரும். அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பிள்ளைகளுக்காக இந்த நிறுவனம் நிறுவப்பட்டது. ஸோ அப்போது இந்த வசனத்தை நான் யோசிக்கும் போது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இங்கே வளர்ந்து குழந்தைங்க எல்லாருமே நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுறது, முடிவு உண்டு. நல்லா இங்கே படிக்க வைக்கிறாங்களா, சாப்பாடு கொடுக்குறாங்களா? ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவை என்னது? உணவு, உடை, இருப்பிடம். இது 3 தான். அது கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஒருவேளை இந்த இல்லம் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த இல்லத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வெளியிலேருந்து வந்த எத்தனையோ பேர் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இல்லத்தில் 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த இடத்துல இருந்து நல்லபடியாக ரீஹாபிலேட் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் கரை சேர்க்குறோம். ஸோ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை
வீண் போகாது. எங்கள் இல்லத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் நாங்கள் அதை தான் சொல்லுவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை, உங்கள் கணவன் கைவிட்டாரா, பரவாயில்ல, அவரே உங்களை தேடி வருவார். ஸோ நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி அந்த பிள்ளைங்களை வந்து அவர்களுடைய குழந்தைகளோட அவங்க ஃபேமிலியோடு நாங்கள் ரீயூனைட் பண்ணுறோம். ஸோ இந்த நாளில் கூட இந்த இடத்துல குழந்தைகளாய் வந்து அதுக்கப்புறம் படித்து திருமணம் ஆன பெண்கள் கொஞ்சம் பேர் இங்கே வந்திருக்கீங்க. எழுந்திரிச்சு நிற்கிறீங்களாமா? கல்யாணம் ஆன பெண்கள்லாம் மேடைக்கு வாங்கலாம் ப்ளீஸ். கல்யாணம் பண்ணி எங்கள் மாப்பிள்ளைங்களோடு சேர்ந்து கொஞ்சம் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாப்பிள்ளை வர முடியாது, உட்காரலாம். சுரேஷ் பரவாயில்ல. விஜயா வாங்க, வாங்கம்மா முன்னாடி வாங்க. ரீசண்டாக திருமணமான ரேவதி, லோகேஸ்வரி, பிரியா, ஜெய்காந்த், எஸ்தர் எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கடகடன் மேலே வரீங்களா? பேர குழந்தைகளோட ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். சீக்கிரம் வாங்க. எஸ்தர், பிரியா எல்லாரும் ஓடி வாங்க, முன்னாடி வாங்க. வாங்க ரேவதி வாங்க, மேலே வாங்க. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும், அந்த வசனம் எல்லாம் சொல்லாமா? உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் அவர் நம்மளை சேர்த்துக்கொள்வார். ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போது ரீசெண்டாக நம்ம ரேவதி அக்கா கல்யாணம் ஆச்சு. எப்போ கல்யாணம் ஆச்சு? ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் ஆயிடுச்சு. வாங்க மாப்பிள்ளை வாங்க, புது மாப்பிள்ளை, கொஞ்சம் மிருக்கா இருப்பார். எல்லாம் கை தட்டலாமா? வாங்க செல்வி வாங்க, வாங்கம்மா. உங்கள் மாப்பிள்ளை எங்கம்மா? இவங்களோட மாப்பிள்ளை ஒரு போதகர். ஸோ ரேவதிக்கு வந்து கர்த்தர் இப்போது கர்ப்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டலாமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எங்களுடைய பேர குழந்தைகள் எங்கே வாங்க. இதெல்லாம் எங்கள் மாப்பிள்ளை எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் பாருங்க. எங்கள் மாப்பிள்ளை வாங்க. அவருக்கு பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு அழகான குழந்தை. வாங்கம்மா எல்லாரும் வாங்க. ஸோ பேர குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இவர்களெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிறைய பேரால் வர முடியல. குடும்பத்தை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து பெரியம்மா இவங்களுக்கு எல்லாம் அப்படி தானே. பெரியம்மா ஃபோன் பண்ணலான்னா எங்களை கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்து அவர்களை ஆளாக்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய தாய்க்கு ஒரு அந்த வாஞ்சையை கொடுத்து, பைபிளில் வசனம் இருக்கு இல்லையா, நான் பசியாக இருந்தேன் எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா, நான் எனக்கு தண்ணி இல்லாமல் இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தியா, நான் வந்து யாருமே இல்லாமல் இருந்தேன் என்னை வந்து நீ பார்த்தியா அப்படின்னு. அந்த வசனத்தை வைத்து தான் இந்த இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. அதை கொண்டு அநேக பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் அந்த பாட்டு பாடும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. எவ்வளோ ஒரு அழகான பாடல் இல்லையா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இவர்களை மாத்திரமல்ல, உங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு பாட்டு பாடின 2 பேரும் முன்னாடி வந்து ஒரு புகைப்படம் எங்கள் பிள்ளைகளோட எடுத்துக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிள்ளைகள் மாத்திரமில்லை, நிறைய பிள்ளைகள் காலேஜ் படிக்கிறாங்க. இங்கேருந்து இன்ஜினியரிங் படித்து போயிருக்காங்க. இப்போ வந்து ஆப்தமாலஜி அந்த கோர்ஸில் நர்சிங் கோர்ஸ் படிச்சுட்ருக்காங்க 2 பிள்ளைகள். ஸோ இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்க வைத்து அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூமா. ஸோ இப்போ கிறிஸ்மஸ் அடுத்தது என்னது, கிஃப்ட்டு. ஸோ வந்து சீஃப் கெஸ்ட் 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காராம பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். இப்போது உங்கள் கைகளால் வந்து கிஃப்ட் வாங்கிக்கலாமா? ஸ்வீட்டி அக்கா எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்வீட்டி அக்காவோட பாட்டுனா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஸ்வீட்டி அக்கா முன்பாக வந்து குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. குட்டி பசங்களுடைய வாங்க, சின்ன பசங்க டாட்லர்ஸ் எல்லாருமே வாங்க. எங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கு? ஜிக்கி ஜிக்கின்னு அழகாக இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, எல்லாம் வாய் அடிச்சு போய் உட்காந்துருக்கீங்களா? என்ன ஆச்சு? வாங்க வாங்க, கிஃப்ட் வாங்கிக்கலாமா? ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலே வந்து எப்படி இருக்கும்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இத்தனையும் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் ஒரு டான்ஸ் பண்ணது வந்து கர்த்தருடைய கிருபை. வாங்க வாங்க நில்லுங்க. இவங்க சைஸுக்கு இவங்கெல்லாம் என்னை அக்கான்னு கூப்பிடுவாங்க. அம்மானு கூப்பிடுங்கன்னா அது அப்படியே பழகிருச்சு. அக்கா அக்கான்னு கூப்பிடு, நமக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. கிஃப்ட் வாங்கிக்கலாமா? ஸோ எல்லாம் கை தட்டலாமா பிள்ளைங்களுக்கு, டாட்லர் செக்ஷன்ல இருக்க பிள்ளைங்களுக்கு?
அடுத்த செக்ஷன் வந்துருங்க. சிசிஐ பிள்ளைங்களாம் வாங்க. பசங்களுக்குலாம் ஒரு கை தட்டி இல்லாம எங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடினாங்க, பொறுமை இல்லாம. Happy Christmas. Happy Christmas. நீங்க சொல்லுங்க. Happy Christmas. நீங்க சொல்லுங்க. Happy Christmas. Happy Christmas. அடுத்த செட் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் செட் பிள்ளைங்களுக்கு வாங்கம்மா. லைனா வாங்க, வாங்கிட்டு அப்படியே உட்காந்துக்கோங்க எல்லாரும். கிஃப்ட்ஸ் கொடுக்கும் போது நம்ம எல்லாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. எல்லாம் கை தட்டி. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை
எல்லாருக்கும் gift வந்தது சந்தோஷமா இல்லையா? அப்போ ஈன்னு சொல்லி எல்லாம் சிரிக்கலாமா? 1 2 3. பாய்ஸ் மட்டும் கீழே இறங்கிடுங்க, கொஞ்சம் ஓரமாக வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கிறிஸ்மஸ் கேக் நம்ம கட் பண்ணி ஆண்டவருடைய பிறப்பின் சந்தோஷத்தை கொண்டாட போகிறோம். சின்ன பசங்களாம் அப்படியே இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பசங்க மட்டும் இறங்கிடுங்க, சின்ன பிள்ளைங்களாம் இருங்க. தேடல் எல்லை செல்லும் முன்னே உன்னை கண்டு
நம் மத்தியில் வந்திருக்கும் லீ மெரிடியன் ஹோட்டலில் இருந்த மேனேஜர் ஐயா அவர்களை, பால் ஐயா அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர்கள் இப்பொழுது பெரியம்மா அவர்களுக்கு புடவைகளை வழங்குவார்கள். கடைசி நடனம் ஆடி பிள்ளைகள் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறார்கள். வி விஷ் யூ அ மேரி கிறிஸ்மஸ். அந்த பாடலுக்கு ஆட இருக்கிற பிள்ளைகள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடைசியான நடனம். இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் ஆக்சுவலாக எல்லாருமே நாங்கள் கால் பண்ணி ஃபோன் பண்ணி நேற்று இன்னைக்கு காலையில் முந்தா நேற்று அப்படின்னு, பிகாஸ் நிறைய எங்களுக்கு லைசன்சஸ் அந்த காரியங்கள் இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் கால் பண்ணோம். ஸோ அதற்காக வருந்துகிறோம். ஆனாலும் எங்களுடைய கடைசி நிமிட அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ கடைசியான நடனம். பிள்ளைங்க சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வாங்க. Wish you a Merry Christmas and a Happy New Year.
Merry Merry Christmas and a Happy Happy New Year. எல்லாம் கை தட்டலாமா? Thank you. கடைசியாக போதகர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வந்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேர் இங்கே உதவி செய்ய வந்திருக்கிறீங்க. எங்கள் டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர் ஐயா ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். டாக்டர் பிரபாகர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எங்களுடைய குழந்தைகளுக்கு எப்போ நாங்கள் கேட்டாலுமே எனி டைம் இங்கே வந்து எங்களுடைய குழந்தைங்களுக்கு நிறைய டைம் ஃபீஸே வாங்க மாட்டார் அவர். அப்படி ஒரு நல்ல டாக்டரை எங்களுக்கு மனப்பாக்கத்தில் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் அண்ட் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பாஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்துடுங்க. பால் அங்கிள் ப்ளீஸ் வாங்க. லீ மெரிடியனுடைய பிரசிடென்ட் ஆக்சுவலாக அங்கிள். We want to thank you so much. உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ண விரும்புகிறோம். இருக்கும் பிரசிடென்ட் ஐயா அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அண்ட் ஆல் த பாஸ்டர்ஸ், எப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க பாஸ்டர்ஸ் ஆர் அவர் பேக் போன்ஸ். அங்கிள் ப்ளீஸ் கம். போதகர்கள் எப்போவுமே எங்களுக்கு ஒரு பேக் போன்ஸாக இருந்து எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற அவங்க எல்லாரையும் நாங்கள் we thank you on behalf of Christ Faith Home. உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ப்ளஸ் பண்ண விரும்புகிறோம். we want to pray for you. நிறைய விஷயத்தில் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுன்னா ஒரு நாள் உங்கள் பர்த்டே, வெட்டிங் டேஸ் அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடலாம். அதற்கான ப்ரோஷர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எங்ககிட்ட எது வேணுமா செய்யலாம். உங்களுடைய துணிமணிகள் இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் இந்த மாதிரி எதுக்கானாலும் புது ட்ரெஸ் கொடுக்கலாம். வந்து விசிட் பண்ணுங்கள். எங்களுக்கு we need a lot of volunteers. எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படணும். ஸோ சர்ச்லேருந்துலாம் நீங்கள் எங்களுக்கு வாலண்டியர்ஸ் அனுப்பி எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் we want to thank you and we want to pray for you. எல்லாம் ஒரு விஷயம் கண்ணை மூடுறீங்களா ப்ளீஸ்? எல்லாம் கண்களை மூடுவோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். சேக்ரெட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்க ஆண்டி ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஆண்டி ஜானட் ஆண்டி, எல்லாம் கண்ணில் மூடலாமா? எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கடவுள் நமக்கு மழை இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் மழை இல்லை. கிருபியாக இந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு செலிப்ரேஷன் நமக்கு வந்திருந்தது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் வரதா இருந்தது. பட் அவங்களுக்கு திடீர்னு ஒரு சிஎம்மோட ப்ரோக்ராம் இருந்ததுனால அவர்களால் வர முடியலன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அடுத்த வருகிற வாரத்தில் வரேன்னு விசிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். எல்லாருக்காகவும் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜாஷுவா ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மாலை நேரத்திலும் ஆண்டவரே, இந்த இடத்துல கிரைஸ்ட் ஃபெய்த் ஹோமிலே நாங்கள் எல்லாரும் ஒருமித்து கூடி உம்முடைய கிறிஸ்துவின் பிறப்பின் ஆண்டவரே இந்த நல்ல செய்தியை அருமையான எங்கள் கண்மணிகள் மூலமாக பாடலாக, நடனமாக ஆண்டவரே நாங்கள் ரசித்து ருசித்து உடைய பிறப்பை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, உம்முடைய பிறப்பினால் இந்த பூமிக்கு சமாதானம், சந்தோஷம், வெளிச்சம், நிம்மதி, எல்லாவற்றுக்கும் மேலாய் பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் எல்லாவற்றையும் நீர் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே சந்தோஷத்தை இந்த இடத்துல அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இன்னும் இந்த மகிழ்ச்சியை பெறாதவர்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இந்த வெளிச்சமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அழகாக பாடி மை துதித்தார்களப்பா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாய் அநேக மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு இந்த நலத்திட்டங்களை உதவி செய்தார்கள். ஆண்டவரே, இந்த அருமையான நிறுவனத்தை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா. மிகுந்த தியாகத்தோடு கூட இதை துவங்கின அன்பு தாயார் மெய்டாராஜா அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய மத்தியில் அவர்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, அவர்கள் ஏற்றி வைத்த இந்த விளக்கு இன்றைக்கும் ஆண்டவரே எரிந்து கொண்டே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள் இதை தொடர்ந்து எடுத்து நடத்த கிருபை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதை நடத்துகிற
அருமையான அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் கேட்டுக்கொண்டபடி இன்னும் அநேக டோனர்ஸ் வரட்டும், அநேக வாலண்டியர்ஸ் வரட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தர் இந்த ஆண்டவரே நிறுவனத்தை ஆசீர்வதியும். இதற்குள்ளாக இருக்கிற எல்லா குழந்தைகள், சிறுவர்கள், ஆண்டவரே ஸ்டாஃப், ஆண்டவரே பெரியவர்கள், திருமணமானவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே யோவான் 1:50 சொல்லப்பட்டபடி இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே அவருடைய காலங்களில் இதிலும் பெரிதானவைகளை காண கிருபை செய்யும். இந்த ஒளியை அமைத்த மக்கள், ஆண்டவரே இசை வாசித்தவர்கள், பாடியவர்கள், ஆண்டவரே வந்த கர்த்தருடைய ஊழியர்கள், அந்த விசுவாசிகள் எல்லாரையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட கடந்து செல்வதாக. நல்ல சுகத்தையும் பலனையும் தாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருப்பார்களானால் கிருபையாக அவர்களுடைய கண்ணீரை துடைத்து விடும். ஆண்டவரே அவருடைய வியாதிகளை மாற்றி போடும். ஆண்டவரே இதில் பணிபுரிகிற ஸ்டாஃப்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகலென்று உழைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவர் விடாமல் எல்லார் மேலும் உடைய கிருபையும் ஆசீர்வாதமும் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நேச பிதாவே. All the staff members. பிறந்த இந்த கிறிஸ்துவை நாம் நன்றி சொல்லுவோம். கடைசியாக ஆசீர்வாதத்தை வழங்கும்படி பாஸ்டர் கோயில் பிள்ளை ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும், விசேஷமாய் இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிற தேவ பிள்ளைகளோடும், இங்கே தங்கி இருந்து படிக்கிற ஆதரவு அளிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வருகை மட்டும் எந்நாளும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Feliz Navidad, Feliz Navidad, Prospero año, felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz
we wish you all a happy Christmas and a blessed New Year. Thank you once again and God bless you. வந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you and thank you.